நாங்கள் அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்த அந்த நன்மைகளை எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாததினாலே அதை சொல்லி அந்த நன்மைகளை நீங்களும் பெற்று அனுபவிக்கும்படியாய் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் என் வாலிப நாட்களில் நான் இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பாவ பழக்க வழக்கங்களும் என்னிடத்தில் இருந்தது. அந்த எல்லா பழக்கங்களையும் நான் பழகியிருந்தபடியினாலே அதிலிருந்து விடுதலையாவதற்கு என்னால் கூடாமல் இருந்தது. நான் எவ்வளோ மருத்துவரை அணுகினேன். இந்த ஒரு போதைப்பொருள் வாயிலே போட்டு அடக்கி வைப்பார்கள். அதனாலே என் வாய் மிகவும் புண்ணாய் போய் அதனாலே மருத்துவரிடத்திற்கு கடந்து போனேன். மருத்துவர் சொன்னார், இதை தொடர்ந்து நீ பயன்படுத்துவாயானால் மரித்து போவாய் என்று சொன்னார். ஆனாலும் என்னால் அந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லை. ஒரு நாளில் இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாய் எங்கள் கிராமத்தில் இருந்ததான ஒரு கிறிஸ்துவ நண்பர் இந்த இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அந்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்த ஆண்டவர் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு நல்ல சுகநல பலனை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். அவர் என்னை அற்புதமாய் இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிறார். இன்றைக்கு எளிதான முறையிலே மக்கள் கெட்டுப்போவதற்கு அல்லது போதை பழக்கத்தில் அடிமைப்படுவதற்கு எளிதான முறையில் எல்லாம் இந்த உலகத்தில் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆக அவைகளை எளிதான முறையில் அதை பெற்று அனுபவித்து வாலிபர்கள் மகிழ்ச்சி என்று சொல்லி அந்த காரியத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி வருகிறார்கள். ஆனால் அதுவல்ல மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறாரே, அதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நான் பெற்றிருக்கிறபடினாலே அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கும் அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நீங்களும் அந்த மகிழ்ச்சியை பெற்று அனுபவித்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களானால் இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களில் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுவிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். கண்டிப்பாய் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும். அப்பொழுது பரலோக ராஜ்யத்திலே அவர் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவார். இந்த பூமியிலிருந்து நீங்கள் கடந்து போனாலும் பரலோகத்திலே ஒரு நித்திய வாழ்க்கையை வாழும்படியான ஒரு கிருபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரமே செய்ய முடியும் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனமகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷத்தோடு கூட இருங்கள்.